சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க, அவங்களுக்கு ஒரு தன்னைத்தானே ஒரு தற்பெருமையா பேசிக்கிறக்கூடிய ஒரு இது உண்டு. அது மாதிரி இந்த நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் எடுப்பான தோற்றமும், சொல்லாலும் செயலாலும் பிறரை சுலபமாக கவரக்கூடியவர்களாகவும், பிறந்த வீட்டில் ஆரம்ப காலத்தில் சிரமங்களை சந்திக்க தீர்க்க வாய்ப்புண்டு. பெரும்பாலும் இவர்கள் திருமணம் ஆகி கணவன் வீட்டை அடைந்ததும் உன்னதமான வாழ்க்கையில் ஈடுபட வாய்ப்புண்டு. திருமணம் ஆனவுடன் இவர்களுக்கு மட்டுமல்லாமல் இவர்கள் பிறந்த குடும்பத்திற்கும் மேன்மை உண்டாகும். அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் பிறந்த பெண்ணுக்கு இப்படி சொல்லப்பட்டிருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எத்தகைய வேலையையும் சமர்த்தாய் முடிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். வெகு சுலபமாய் அனைவரையும் தன் நண்பர்களாக்கிக் கொள்ளும் திறமை அவர்களுக்கு உண்டு. அவர்களிடம் பேசி ஜெயிப்பது என்பது இயலாத காரியம். அத்தகைய பேச்சாற்றல் மிக்கவர்கள் அவர்களை எளிதில் ஏமாற்ற முடியாது. ஒரு நம் பேச்சாற்றல்ல நீங்க போய் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காரரை ஏமாற்ற முடியாதான். அவரே பெரிய பயங்கரமா பேசி ஜெயிச்சிருவார் எதுலையுமே. மற்றவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாய் இருப்பார்கள். அதனால் அவர்களை தாராளமாய் நம்பி எந்த காரியத்திலும் இறங்கலாம். அது மாதிரி பரிகாரத்துக்குரிய நட்சத்திரங்கள்னு சில நட்சத்திரங்கள் இருக்கு. ராகு கேதுவுக்கு பரிகாரம் செய்ய, ராகு கேதுக்கு உண்டான நட்சத்திரங்கள்ல தான் அதுக்குரிய பரிகாரங்களை செய்யணும்னு சொல்லுது சாஸ்திரத்துல. அனுபவத்துல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு ராகுவுக்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை ஒரு திருவாதிரை நட்சத்திரத்திலையோ சதய நட்சத்திரத்திலையோ அல்லது சுவாதி நட்சத்திரத்தையோ, சுவாதி சதயம் திருவாதிரை இந்த மூணும் ராகுவோட நட்சத்திரங்கள். ராகுவுக்கு திருநாகேஸ்வரம் போய் சர்ப்பசாந்தி பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா அந்த நட்சத்திர நாளில் போய் நீங்க பண்ணுங்க. அது மாதிரி கேதுவுக்கு கீழ்பெரும்பள்ளம் போய் நீங்க சர்ப்பசாந்தி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அல்லது காலாஸ்திரி போய் நீங்க சர்ப்பசாந்தி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, என்னைக்கு அசுபதி மகம் மூலம் இவருக்கு இப்போ ஒரு கேது தோஷம் நடக்குது, கேது தசை நடக்குதுன்னா அந்த கேதுவுக்கான சாந்தி பண்றதுக்கு, ஒருவேளை அவருக்கு அசுபதி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமா இருந்தா கூட அந்த நாளில் போகலாம். மக நட்சத்திரமா இருந்து சிம்ம ராசியில பிறந்தவங்களா இருந்தாலும் போகலாம். மூல நட்சத்திரம் தனுசு ராசியில பிறந்தவங்களா இருந்தாலும் போகலாம். ஸோ அது அவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அந்த பரிகாரம் பலிக்கும்னு அர்த்தம்.